தமிழ் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் நடந்த விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. முந்தைய திமுக அரசின் போது தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினம் என்று அறிவிக்கப்பட்டதை மாற்றி சித்திரை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு தினம் என்று 2012ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் திருக்குறள் பேச்சுப் போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கும் தமிழ் எழுத்தாளர்கள், தமிழில் அதிகம் புத்தகங்களை வெளியிடும் வெளியீட்டாளர்கள் போன்றவர்கள் கௌரவிக்கப்படுகின்றனர். செவ்வாய்க்கிழமை சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடந்த விழாவில் திருக்குறள் ஒப்புவித்த மாணவர்கள், கவிதை போட்டியில் வென்றவர்கள், சிறுகதை எழுத்தாளர்கள் உள்ளிட்ட கௌரவிக்கப்பட்டனர். நான் திருக்குறளுக்கு அவார்டு வாங்கியிருக்கேன். என்னை மோட்டிவேட் பண்ண என்னுடைய தமிழாசிரியர் மிஸ்டர் சாம்ராஜ் சாருக்கும் திரு ஜெயம் கொண்டான் சாருக்கும் என்னுடைய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. 2013ஆம் ஆண்டுக்கான சிறந்த சிறுகதை நூலுக்கான பரிசாக இதை பெற்றிருக்கிறேன். அன்னை ராஜேஸ்வரி பதிப்பகத்தினுடைய வெளியீடாக இது வந்திருக்கிறது. இது என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு. இதற்கடுத்து 2 ஒரு நாவலும் ஒரு சிறுகதை தொகுப்பும் வெளியாக இருக்கிறது. என்னுடைய முதல் தொகுப்பிற்கே இந்த பரிசு கிடைத்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மாநில லெவலில் கவிதை போட்டியில் 3rd பிரைஸ் வின் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாகர்சம்பட்டிங்கிற கிராமத்தில் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். இதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எங்களோட தமிழ் சாருக்கு ரொம்ப நன்றி. விழாவின் முடிவில் நாடு போற்றும் 4 ஆண்டு ஆட்சியில் விஞ்சி நிற்பது தமிழ் வளர்ச்சியா, தமிழக வளர்ச்சியா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடந்தது.